ஸோ இங்கே ஆக்சுவலாக ஆக்சிடெண்ட்ஸில் choking, burns, poisoning, அதுக்கப்புறமா drowning, suffocation, பைக் ரைடிங், அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜிம், அதர் ரிஸ்கி பிஹேவியர்ஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இதில் சோக்கிங்கான என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். இந்த மூச்சு திணறல் எப்படி ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சின்ன ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது இந்த கோலியோ காயின்ஸோ இல்லை பீனட் கடலை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாயில் எடுத்து போட்டாங்கன்னா அவங்களால முழுங்க முடியாமல் அது வந்து மூச்சுக்குழல்லையோ இல்லை அந்த ஒரு பேசேஜில் போய் ஸ்டே ஆயிடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு சோக்கிங், அதாவது மூச்சு திணறல் ஏற்படும். இதை பேரண்ட்ஸோ இல்லை கூட இருக்கிற வந்து கேர்டேக்கர்ஸோ கவனிக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதுவே இல்லிட்ரேட் பேரண்ட்ஸாக இருந்தது கவனிக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் அவங்களோட ட்ரெடிஷன் பற்றி ஏதாச்சும் ஒன்று செய்வாங்க. ஸோ இட் வில் வர்சன் அண்ட் டிலே ஃபார் சைல்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நான் வந்து என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப் டைமில் பார்த்துருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் பேரண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக குழந்தை வந்து ஒரு பீனட்டை ஸ்வாலோ பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ஃபியூ ப்ரொசீஜர்ஸ் டாக்டர்ஸ் ஹேவ் ஐடென்டிஃபைட் தட். ஸோ அப்படின்னு சொல்லும்போது பேரண்ட்ஸ்க்கு அது தெரியல, அவங்க வீட்டில் வச்சுருந்து கண்டிப்பாக அவங்களோட ட்ரெடிஷன் படி ஏதோ அங்கே செஞ்சுருக்காங்க. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரும்போது குழந்தையோட எல்லா ப்ரொசீஜரும் ஓவர் ஆகி குழந்தைய வந்து நம்ம ஃபைனலாக பேரண்ட்ஸ் கிட்ட காட்டும் போது அப்போ டாக்டர்ஸ் சொல்கிறாங்க பீனட் வந்து குழந்தையோட மூச்சுக்குழலில் இருந்துச்சு. ஸோ இது வந்து யாரோட நெக்லிஜென்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் கேர்டேக்கராக இருந்தது அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாய்சனிங். ஆக்சுவலாக வீட்டில் கண்டிப்பாக ஏதாச்சும் நம்ம பாய்சன் வச்சுருப்போம். இந்த பெஸ்டிசைட்ஸோ இல்லை பூச்சிக்கொல்லியோ இல்லை லைக் எலிக்கோ இல்லைன்னா நம்மளோட வயலில் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு பெஸ்டிசைட் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். அந்த பெஸ்டிசைட்ஸை தயவு செஞ்சு குழந்தைங்கள இருக்கிற அந்த ஒரு ஹைட் லெவலில் இருந்து கொஞ்சம் தூரமாகவோ இல்லை தள்ளியாக அதுக்குன்னு தனியாக ஒரு லாக்கரோ கபோர்டோ வச்சு வைங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல தெரியாமல் கன்சியூம் பண்ணுற குழந்தைங்களும் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் சம் ஸ்ட்ரெஸ், அதாவது ஸ்கூல் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வீட்டில் ஏதாச்சும் பேரண்ட்ஸ் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்னாலையும் கன்சியூம் பண்ணுற குழந்தைங்களும் இருக்கிறாங்க. தெரியாமல் கன்சியூம் பண்ணுற குழந்தைங்களா இருந்தால் மோஸ்ட்லி நான் வந்து இந்த கெரோசின் வந்து கன்சியூம் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லை அந்த பெயிண்ட் தின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் வரும். இது எல்லாமே வீட்டில் இருக்கும்போது தெரியாமல் கன்சியூம் பண்ணுற குழந்தைங்க இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸால், ஸ்கூல் ஸ்ட்ரெஸ்ஸால் இல்லை பேரண்ட்ஸ் ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க வந்து ரேட் பாய்சன் எடுக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸை தயவு செஞ்சு குழந்தைங்களோட கண்ணில் காட்டாமல் இருங்க. அண்ட் அதை குழந்தைங்களேருந்து தள்ளி வைங்க. அண்ட் இங்கே பேர்ன்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு பேர்ன்ஸ்ன்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஏதாச்சும் கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை ஏதாச்சும் வீட்டில் சூடாவோ எண்ணெயோ தண்ணியோ இல்லை பாலோ வீட்டில் வச்சுருப்போம். அதை வந்து குழந்தைங்க தெரியாமல் ஸ்பில் பண்ணிப்பாங்க அவங்க மேலே எழுத்து, சின்ன குழந்தைங்களா இருந்தால். இதுவே கொஞ்சம் வளர்ந்த பசங்களாக இருந்தால் ஸ்கூலு டாட்லர் ப்ரீ ஸ்கூலர்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களா இருந்தால் வெளியே விளையாடிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கரண்ட் வைர்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிற ஒரு லைக் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் நம்ம வீட்டுக்கிட்ட. கொஞ்சம் ஹைட்டாக இல்லாமல் கொஞ்சம் தாழ்வாக கீழே இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இடத்துல பால் போய் விழும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருப்பாங்க. அது வந்து கம்பியாக இருக்கலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு கம்பாக கூட இருக்கலாம். இன்கேஸ் அதுவே ஏதாவது ஸ்டீலோ எலக்ட்ரிக் சப்ளை ஆன திங்ஸ் இருந்தால் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு பேர்ன்ஸ் ஏற்படுறதுக்கான ஆக்சிடென்ட்ஸ் அதில் அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்டும் ஐ ஹவ் சீன். ஆக்சுவலாக குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது பால் எடுக்க போயிட்டு பால் வந்து மேலே ஷீட் மேலே விழுந்திருக்கு. அதை வந்து எடுக்கிறதுக்கு இது ஒரு இரும்பு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த கரண்ட் வயரில் அது வந்து டச் ஆகி குழந்தைக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ் ஏற்பட்டிருக்குது. ஸோ அந்த குழந்தையோட லைக் காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் காம்ப்ளிகேட்டட். அவங்க வந்து மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு போனதுக்கப்புறமா தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பேர்ன்ஸ் ஏற்படும் போது கண்டிப்பாக குழந்தைங்க 4 to 6 months வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ஸ்டே வரும். ஸோ அப்படி வரும்போது கூட இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் கஷ்டம், அது குழந்தைங்களுக்கும் கஷ்டம். அண்ட் அது மட்டும் இல்லை, பேர்ன்ஸ் ஏற்படுற குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் அவங்க வந்து அண்டர்கோ பண்ணணும். அண்ட் நிறைய அவங்க வந்து சஃபர் ஆவாங்க இதில். ஸோ கைண்ட்லி இந்த மாதிரி விளையாடும் போதோ இல்லை வீட்டை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டு சேஃபான்னு பார்த்துட்டு குழந்தைங்கள விளையாட விடுங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரௌனிங் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம குழந்தைங்கள விளையாடவோ இல்லை ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்கவோ இல்லை குளிக்க வைக்கவோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு கூட்டு போவோம். இதுவே சின்ன குழந்தைங்களா இருந்தால் வீட்டில் பாத் டப் யூஸ் பண்ணுவோம். அப்படி பாத் டப்ஸ் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்கள கம்ப்ளீட்டாக குளிக்க வச்சுட்டு வெளியே கொண்டு வந்துடுங்க, அந்த வாட்டரை எம்டி பண்ணிட்டு. இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக குழந்தைங்க விளையாட்டுத்தனத்தில் அவங்க வந்து அந்த பக்கெட்டில் விழுறதோ இல்லை ஸ்லிப் ஆகி தான் கண்டிப்பாக விழுவாங்க. அப்படி ஒரு இன்சிடென்ட் ஏற்படும். இல்லை நீங்கள் ஸ்விம்மிங் கூட்டு போகிறீங்க, வெளியே எங்கேயாச்சும் கூட்டு போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக குழந்தைங்க மேலே கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க வந்து தெரியாமல் அந்த தண்ணிக்குள்ளே போய் விளையாடுறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் தண்ணியில் போய் விழுந்து அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷனாக அது வந்து ஏற்படும்.
நெக்ஸ்ட் வந்து சஃபோகேஷன். குழந்தைங்களை தெரியாமல் எங்கேயாச்சும் ஒரு ரூமில் விட்டு விளையாடும் போது இல்லை பில்லோஸோ இல்லை பாலித்தீன் கவர்ஸோ யூஸ் பண்ணி விளையாடுறங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து அவேராக இருங்க, யார் கூட விளையாடுறாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதுவே கூட ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. தெரியாமல் குழந்தைங்கள வந்து லாக் பண்ணிட்டு மற்ற ரூம்லேருந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடும் போது போகும்போது கண்டிப்பாக லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி விளையாடும் போது அந்த ரூமில் ஜன்னலோ எந்த ஒரு பேசேஜும் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கூட நடந்திருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் அண்ட் பிளே கிரவுண்ட் இன்ஜுரிஸ். ஆக்சுவலாக சைக்கிள் பண்ணும்போது ஒரு குழந்தை வந்து தெரியாமல் சைக்கிள் பண்ணிட்டு இருக்கும்போது போய் விழுந்திருக்காங்க. அது விழுந்து அவங்களுக்கு வந்து இங்கே பின்மண்டையில் அடிபட்டிருக்கு. ஸோ அப்படி அடிபட்டும் போது குழந்தை வந்து அது வந்து எதுவுமே பெருசாக சொல்லிக்காமல் வீட்டில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் நோட் பண்ணியிருக்காங்க ஈவினிங் தலைவலி அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது குழந்தைக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு சைல்ட் ஹேட் அ பிளட் கிளாட் தேர். ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்கும். மேபி சின்ன அடின்னு தான் நம்ம நினச்சிருப்போம், பட் அந்த இடத்துல ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ தே வில் நாட் டெல் தட் அவுட் சைட். ஸோ பிளே கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு பால் ரன்னை பிடிக்க ஓடி வராங்க இல்லை சம்திங் அந்த இடத்துல விளையாடும் போது ஹிட் பை ஓன் கொலீக் அந்த இடத்துல ஒரு ஹிட் பை ஓன் ஃப்ரெண்ட் அப்படி விளையாடும் போது அவங்களே இடிச்சிட்டு விழும்போது தெரியாமல் இங்கே வந்து இடிச்சு ஒரு குழந்தைக்கு he was not able to breathe himself. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபியூ ப்ரொசீஜர்ஸ் he was there for long term in hospital. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸுமே ஒரு ஆக்சிடென்ட் தான் வரும். இட் வாஸ் அன்னோன் திங். ஆக்சுவலாக அவன் ஃப்ரெண்டும் நினச்சிருக்க மாட்டான் அந்த இடத்துல என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி இன்ஜுரி ஆகி ஹாஸ்பிட்டல் போவான்னு சொல்லிட்டு. ஸோ விளையாடும் போது தயவு செஞ்சு பி கேர்ஃபுல். பேரண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கிட்ஸ் கூட இருக்க பாருங்கள் அந்த இடத்துல. அண்ட் டீனேஜர்ஸ் இந்த வயசில் ஒரு 15 to 18 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பைக்கில் ஸ்டண்ட் பண்ணணும், பைக் ஓட்டணும் இந்த அண்ணா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு இம்பேக்ட் இருக்கும் யாராச்சும் பார்த்து. ஸோ அந்த மாதிரி டைமில் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து பைக் கொடுக்குறீங்க இல்லை அவங்க பைக் எடுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டணும்னு சொல்லியிருக்கும் போது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அந்த இடத்துல கைட் பண்ணுங்கள், பைக் ஓட்டினா எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபர்தராக பேரண்ட்ஸ் கூட இருந்து அவங்கள கைட் பண்ணும்போது they will not have much complications and you will also not to stay in hospital. Thank you.